KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். அன்ஷிதா அவர்களை இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுல பிஸ்னாக்கின மொமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. நீங்க அன்ஷிதாவனா புழக்கப்பட்டார். அன்ஷிதா அழுகுறாங்க, ஜெப்ரி சைட்ல போய் அழுகுறாங்க, தவறு திருத்திக்க மாட்டாங்க. ஆமா சார், தப்பு சார் ஒத்துக்கு வாய் வரல பாரு. அந்த ஏஞ்சல் எங்க சார் போச்சு? விஜய் சேதுபதி அவர் கேட்கும் போது சிரிப்பு வந்துருச்சு. ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா செட்டில் ஆயிட்டாங்க. முத்து சவுத்தோட டேலண்ட் புரியுது சார் அப்படின்ற மாதிரி தனியா அப்ப விஜய் சேதுபதி சார் உங்க டேலண்ட பத்தி பேசுவோம் சார் அப்படின்னு முத்துக்குமரனுக்கு பதட்டம் உச்சத்துல. ரொம்ப ஜெஃப்ரியை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. அந்த வீட்டிலேயே கிளியரா வாரம் வாரம் என்ன செய்யணும், என்ன செஞ்சா வீக்கெண்ட்ல நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும், வீக்கெண்ட்ல நம்ம எப்படி கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணணும், வீக்கெண்ட்ல எப்படி ஹோஸ்ட் கிட்ட நல்ல பேரை வாங்கணும், எப்படி நான் கெட்ட பேர் வாங்கினா அதை எப்படி சமாளிச்சு அக்காங்க பாசத்தை கைப்பற்றணும், இது எல்லா பிளானையுமே ஜெஃப்ரி சூப்பரா பண்றாங்க. எப்படி இந்த சோசியல் மீடியால இந்த அக்காக பேருக்காக ஒரு மறுவாதையே போயிடுச்சு அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஜெப்ரி பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த அக்கான்ற வார்த்தையோட புனிதமே கெட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எல்லாம் தெரிஞ்சு முட்டு கொடுத்து பேசுற அன்ஷிதாவை விஜய் சேதுபதி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிக்னிஃபைடா அவங்களுடைய ஃபேக் ஃபேஸ அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ராணவோட இன்டர்வியூ பத்தி யாரெல்லாம் நான் தவறா பேசுறீங்க, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது விஷால் 5 நிமிஷம் பேண்ட் டைட்டா இருந்திருக்கும் போல. எஜ்ஜுக்கு ட்ரை பண்ணி உட்கார்ந்த மூமெண்ட்டை நம்மளால பார்க்க. இல்ல ஒரு உண்மையாவே எந்திரிக்க தான் ட்ரை பண்ணாரா, இல்ல அவரா வாண்டடா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண போயிட்டு மாட்டிக்கிட்டாரா? அதான் தம்பிக்கு பிரச்சனை நினைக்கும் போது விஷால் தம்பிக்கு தான் பிரச்சனைன்றது கடைசியா புரிஞ்ச ஒரே காரணத்தினால விஷால் தம்பியை நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் பேசின மொமெண்ட் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நீங்க நிக்கிறீங்களா இல்லையா தம்பி, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்ட மொமெண்ட் நல்லா இருக்கு. ஸோ விஷால பேசிக்கலா அவர் நினைச்ச காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கலாமா வேணாமா, நம்ம பேசணுமா இல்லையா அப்படின்னு விஷாலுக்கு தெரியல. ஏன்னா நிறைய விஷயத்த பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காரா, இது எந்த லூப்லனால நம்ம பேசணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்திருக்காரு விஷால். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் விஷயத்துல எப்படி சொல்றது, ஒரு மறக்க முடியாத நாள். நேற்று நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுதான் கடைசி. முத்துக்குமரனை சொன்னது சும்மாதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம். அதத்தான் இன்னைக்கு ஷோக்குள்ளேயும் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றத இந்த வாரத்தோட நிப்பாட்டலாம் விஜய் டிவி முடிவு பண்ணிருச்சு. அதுக்கு முத்துக்குமரனுடைய அந்த விஷயத்த யூஸ் பண்ணி ஒரு வேலையை பார்த்துருச்சு. அதுக்கு முத்துக்குமரன் 2 வாரமா சாரி கேட்பாரா, எவ்வளவு நேரம் தான் சாரி கேட்பாருன்னு அவர் கலாய்ச்சி ஆரம்பிச்சிட்டார் ஷோவை. ஓகே, இன்னைக்கு ஷோல இருக்கிறதே மொத்தம் 3 கண்டென்ட் தான். அன்ஷிதா அவர்களுடைய அந்த கேம் பிளே, அந்த வன்மம், ராணவ் அவர்களுடைய காயம், அதற்கான ரியாக்ஷன், காயம் 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 ஓகே, அதுக்கான ரியாக்ஷன். நம்பர் 3 எல்லாரும் என்னென்ன வியூகங்கள் அமைத்து இந்த கேமை ஆடுறாங்க. அவ்வளவுதாங்க. மொத்தமே இந்த ஷோ 3 பார்ட்டா பிரிச்சிடலாம். சோ நம்ம பார்ட் 1க்கு நம்ம போகும்போது ராணவோடைய காயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, எப்பயும் போல ராணவோடைய காயத்துல ஆரம்பிக்கும் போது சனிக்கிழமை எப்படி சுனிதா 2 வரி கவிதையை சொல்லி விஜய் சேதுபதி அவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக யூஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி இவனுங்க வாரம் முழுக்க பண்ற அட்ராசிட்டிய மறக்கிறதுக்கு 2-4 லைனை எழுதிட்டு அத ராப் டேலண்ட்னு பாடுறாங்க. How impressive was it? சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த 5 நாள் நாங்க வீட்டுக்குள்ள பண்ண வன்மத்தை 6வது நாள் பாட்டிலையும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணதான் விஜய் சேதுபதி அவர்கள் அரசியல் இருந்துச்சுன்னு சொன்னார். அதாவது இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, ஒருத்தனை கேவலப்படுத்தத சிரிச்சுக்கிட்டே சொன்னா அது ஜோக், ஒருத்தனுடைய தன்மானத்தை
கேள்விக்குறியாக்குற மாதிரி விஷயங்களை கூட சிரிச்சுட்டு சொன்னா அது ஜோக். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஒரு மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு. எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ராணுவுடைய இன்ஜுரி, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் நடிப்பு அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களும் எப்படிதான் இவர் நடிக்கிறாரு? இப்படி படுக்கிறார், அப்படி படுக்கிறார், கையே தூக்குறார். உடனே எல்லாருமே டாக்டர்ஸ் ஆயிட்டாங்க. நானும் சோசியல் மீடியால இவ்வளவு டாக்டர்ஸ பார்த்தது இல்ல. ராணாவோட எக்ஸ்ரேவே லீக் பண்ணிடுவாங்க போல அந்த அளவுக்கு. என்ன ஒரு டாக்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, என்ன எப்படி இப்படி ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால. சார் கையை தூக்க முடியாது சார் லிக்மெண்ட் டேர்ல, சார் திரும்பி படுக்கவே முடியாது சார். இது போய் இப்படி போய் இப்படி பிரிஞ்சு, டேய் டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே சோசியல் மீடியால உத்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு விஜய் சேதுபதி அவர்கள். இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் ஷோக்குள்ள ஸ்கிரிப்ட் படி போகாம ஸ்கிரிப்டுக்கு வெளியில சோசியல் மீடியா என்ன நடக்குதோ அதையும் வந்து பார்த்து பேச ஆரம்பித்து விட்டால் இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் விஜய் சேதுபதி அவர்களிடம் இருந்து. எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஓகே, இப்ப அந்த விஷயத்துல ராணுவ அவர்களுக்கு வந்து அடிபட்டது உண்மை, எக்ஸ்ரே எடுத்தது உண்மை, எக்ஸ்ரேவில் இப்படி காயம் இருந்தது உண்மை, அதற்காக டாக்டர் 21 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் அப்படின்றது உண்மை அப்படின்றத சொல்லும் போது ராணுவ நீங்க எப்படி தூங்குறீங்களா எப்படிதான் தூங்குனா திரும்ப முடிஞ்சுச்சு அப்படின்னாரு. ஏன்னா அது பெயின் கில்லருடைய எஃபெக்ட். அடிபட்டப்ப உடம்புல நிறைய பெயின் கில்லரை போடுவாங்க, அப்ப உங்களுக்கு தூக்கம் வரும். ஜெஃப்ரி தான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா ஒரு ஊசி போட்டு தேய்க்கவே இல்லை, அதனால எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு. எப்படி அனஸ்தீசியாவை போட்டு ஆபரேஷன் பண்றாங்களோ அப்ப வலி தெரியாதோ அந்த மாதிரி இது ஒரு பெயின் கில்லர். அத வெயிட்ல போட்டு ஏத்தும் போது பாடி ப்ராப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெயின் கில்லரோட எஃபெக்ட் போனதுக்கு அப்புறம் உங்களால முடியாது, அப்புறம் தான் வலி தெரியும். இது வந்து ஒரு பேசிக் தாட் ப்ராசஸ். இந்த ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த முட்டி நீ ஜாயிண்ட் இதெல்லாம் அடிபட்டவங்க லிக்மெண்ட் டேர் ஆனவங்களுக்கு தான் புரியும். அதனாலதான் சொன்னேன் இட் இஸ் நாட் ஃபிராக்சர், இட் இஸ் ஒன்லி லிக்மெண்ட் டேர். அதுக்கான அர்த்தங்கள் புரியல நிறைய பேருக்கு. இட்ஸ் ஓகே, நல்ல விஷயம். ஓகே, சரியா? சோ இந்த விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சாரு. விஷாலும் ஜெஃப்பும் அந்த பாட்டு பாடும் போது ஃப்ராடு கேப்டன்சின்றத மென்ஷன் பண்ணாரு. விஜய் சேதுபதி அவர்கள் முறைக்கு மென்ஷன் பண்ணவும் என்னால அதை பார்க்க முடிஞ்சு. பட் அந்த வேர்ட் யூஸ் பண்ணது கரெக்டா? ஃப்ராட் அப்படின்ற ஒரு வேர்ட பயன்படுத்த நினைக்கிறேன். ஓகே, இப்ப எப்படி சொல்றது, ஒரு அரசர் நல்லாட்சி செய்தார் அப்படின்றோம், குட். இன்னொன்னு பேட். ஆனா கல்லாட்சி செய்தாருன்னு சொல்லுவாங்க. திருட்டுத்தனமா சில விஷயங்கள் பண்ணாரு, அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஃப்ராடு தானே? கரெக்ட் தான். பட் ஏமாற்றுறதுனா என்ன அர்த்தம்? கேப்டன்சியை வைத்து ஏமாற்றுவது என்ன அர்த்தம்? மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் பெனிஃபிட்டிங் ஒன் டீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஃப்ராடு தானே? கரப்ஷன். அப்ப அது ஃப்ராடு தானே சொல்லணும். கரெக்ட் தான் சார். எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கோம், ஃப்ராடு இல்ல ஏதோ இங்க பேசுறோம்னா பரவாயில்ல. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு ஒரு கண்டெஸ்டன்ட பார்த்து ஃப்ராடு கேப்டன்சி அப்படின்றது சொல்லும் போது அது வந்து ஒஃபென்சிவா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. இது கரெக்டா தப்பா? அதாவது ஒரு நேஷனல் மீடியால நீங்க சொல்றது மாதிரி எடுத்துக்கிட்டா அது அஃபென்சிவ் தான். ஓகே, பட் யாருக்கிட்ட சொல்றதை பொறுத்து மக்களுடைய மனநிலை புரியும். ஓகே, ஒருவேளை அதே கேம் ஷோல சௌந்தர்யாவுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணும் போது நம்மளுக்கு அது பேசலையே, கேட்கலையே. யாருக்கு அது நடக்குதுன்ற பொறுத்து அது மாறுது. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க. நார்மலா ஒருத்தனை போய் ஒருத்தன் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நாம என்ன பண்ணுவோம்? ஏங்க தப்புங்க, ஏங்க ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னு கேட்போம். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். அதே ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணி ரோட்ல ஒருத்தன் வந்து கைய பிடிச்சி இழுத்தானச்சு, அவனை போய் சப்புன்னு ஒருத்தன் ஓங்கி அரைஞ்சா
ஏங்க அவரை அடிக்கிறீங்க, கையை தாங்க பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல கூட சேர்ந்து நாம 2 அப்பு வைப்போமா? ஆப்ஷன் பி. இதுதான் விஜய் சேதுபதி இன்னைக்கு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். வார்த்தை பிரயோகம் வேணா தப்பா இருக்கலாம், பட் இந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த பிரயோகம் தான் கரெக்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இது வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையில அவரு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, ஓகே ஓகே சார், சூப்பர். சோ இப்போ அதே மாதிரி நான் வந்து குறும்படம்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன். குறும்படத்தை பத்தி இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருப்பார். நல்லா இருந்துச்சு. அத கொஞ்சம் ஐயோ ஜோசிகார் ஆயிட்டு ஜோ மைக்கேல் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான மொமெண்ட். நிறைய மீம்ஸ் பேஜ்ல கூட போட்டிருந்தாங்க சார், நிறைய மீம் பேஜ்ல கூட குறும்படம் வெயிட்டிங் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஒருவேளை உங்களுடைய ரிவ்யூவை பார்த்துட்டு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். மேபி இருக்கலாம். நாளுக்கு நாள் நம்ம வந்து கடல் கடந்து ரொம்ப பயங்கரமா போய்கிட்டே இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, இந்த விஷயத்துல இல்ல ராணா விஷயத்துக்கே வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ராணா இந்த கமெண்ட்ரி பண்ணி எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த மொமெண்ட்டை விஜய் சேதுபதி சார் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் மொமெண்டாவும் இருந்தது. ஏன்னா ராணா வந்து எல்லாரையும் இரிட்டேட் பண்றாரு அப்படின்னு இருக்கும் போது அது ஒரு சூப்பர் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இருந்துச்சு. அது வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன தவளை கதையோட கம்பேரிசன் பண்ணி சொன்னதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ராணா ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு அந்த மொமெண்ட். இல்ல அதெல்லாமே நல்லதா இருந்துச்சு. தட் இஸ் ஓகே. விஜய் சேதுபதி அவர்கள் அதை நீ பண்ண எஃபர்ட் வந்து ஓகே. ஏன்னா எஃபர்ட்டே பண்ணாம மல்லாக்கம் படுத்துக்கிட்டு விட்டத்தை பாக்குறத விட உண்மையிலேயே அங்க போகுது, அங்க போகக்கூடாது. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்காம அந்த வீட்டுக்குள்ள எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு கை உடைஞ்சதுக்கு அப்புறமும் பண்ண ட்ரை பண்ண ராணுவ பாராட்டின விதம் எனக்கு ஓகே. ஆனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றேன், நீ என்ன பண்றாருன்னே புரியாம நம்ம தலைவலியை வர வைக்கிற மொமெண்ட் தான் நமக்கு கொஞ்சம் கிடப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த பிக் எஃப்எம்ல ஒரு ஷோ பண்ணுவாப்ல, கிராஸ் டாக். அதுக்கெல்லாம் நான் வெறித்தனமான ஃபேன். அவரே இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ண போனார். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ஆர்ஜே பாலாஜி ஃபேனா இருந்து அதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் சொல்ற ரிவ்யூ எல்லாம் கேட்கும் போது கமெண்ட்ரி என்னென்னவோ பேசுவார். தாம்பரம் பக்கத்துல ஏதோ என்னென்னவோ பேசுவாப்ல மனுஷன். எப்பவுமே ஒரு கமெண்ட்ரியில ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாததெல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. மியூட்ல போட்டுலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கும் அதுக்கப்புறம் ரசிகர்கள் கூடுச்சு கமெண்ட்ரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. சோ இங்க வந்து போக பழகிறோம் நம்மளுக்கு. அந்த மாதிரிதான் ராணாவுடைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க நம்மளால வந்து திங்க் பண்ண முடியுது. இல்ல புரியல பிரஜ்வால்ஜி, யாராவது அவர் சொல்லி நிப்பாட்டுங்களேன்டா அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுருக்கீங்க பாரு. என்னாச்சு ஐயோ என்னால கமெண்ட் பார்க்க முடியலையே. இந்து ரெபேக்கா வர்கீஸா பிளாஸ்ட் மொமெண்ட், பிளாஸ்ட். இந்து ரெபேக்கா வர்கீஸ் கேட்டாங்கன்னா நேரா என்ன வந்து தேடி கண்டுபிடிச்சு அடிப்பாங்க. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. கமெண்ட்ல செய்றாங்களே. சரி ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அதெல்லாம் நம்ம வந்து தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ராணாவோட இன்டர்வியூ பத்தி யாரெல்லாம் தவறா பேசுனீங்க, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது விஷாலுக்கு 5 நிமிஷம் பேண்ட் தான் டைட்டா இருந்திருக்கும் போல. எஞ்சிக்கு ட்ரை பண்ணி உட்கார்ந்த மூமெண்ட்டை நம்மளால பார்க்க. இல்ல ஒரு உண்மையாவே எந்திரிக்க தான் ட்ரை பண்ணாரா, இல்ல அவரா வாண்டடா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண போயிட்டு மாட்டிக்கிட்டாரா? அதான் தம்பிக்கு பிரச்சனை நினைக்கும் போது விஷால் தம்பிக்கு தான் பிரச்சனைன்றது கடைசியா புரிஞ்ச ஒரே காரணத்தினால விஷால் தம்பியை எஞ்சி நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் பேசின மொமெண்ட் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நீங்க நிக்கிறீங்களா இல்லையா தம்பி, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்ட மொமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ விஷால வந்து பேசிக்கலா அவர் நினைச்ச காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கலாமா வேணாமா, நம்ம பேசணுமா இல்லையா அப்படின்னு விஷாலுக்கு தெரியல. ஏன்னா நிறைய விஷயத்த பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காரா, இது எந்த லூப்லடா நம்ம பேசணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்திருக்காரு விஷால் தம்பி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
எக்கச்சக்கமா ஏதாவது ஒண்ணு பேசும்போது இதை எங்கடா விட்டோம் நடுல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். நம்ம சொன்னோமா இல்லையா இல்ல உண்மையா எனக்கு என்னமோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் வந்து ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண போய் மாட்டிக்கிட்டாரோன்னு தான் எனக்கு தோணுது. அவர் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி நினைச்சாரா இல்லைன்னா எனக்கு சீரியஸா நம்பிக்கை இல்லை அதுல. அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் கேக்குறாருல நிக்க போறீங்களா உட்கார போறீங்களா அப்படின்னு அவர் கேட்கும் போது அந்த இடத்துல விஷால் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டாரு, பயன்ட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ நம்ம நின்றலாம் பேசாம அப்படின்னு நின்னுட்டாரு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. விஷால் தம்பிக்கு பிரச்சனைன்ற ஒரே காரணத்தினால எஞ்சி நின்ட்டாரு. அதாவது நான் பண்ணோமா இல்லையான்னு ஏதோ ஒரு சிந்தனையில எஞ்சி நின்ட்டாரு. ஆமா ஏதோ ஒண்ணு. ஓகே அடுத்து வந்து கமெண்ட்ல சும்மா இருங்களா கடுப்பு. நீங்க கீழே பாக்காதீங்க, நீங்க see me. வரேன் இது வேற கண்டென்ட். ஓகே சோ ராணுவ இன்ஜுரி நான் அதை விட்டு போக முடியாது. ஏன்னா மொத்தமே 3 கண்டென்ட் தான். 18 நிமிஷம் நான் தான் பாக்குறேன். 18 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ராணுவ இன்ஜுரி பத்தி பேசிட்டு இருக்காருன்னு. ஓகே பரவாயில்ல சொல்லுங்க. ராணுவ இன்ஜுரியில அன்ஷிதா அவர்களை வந்து இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அசின பிஸ்னாக்குன மொமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. அசின் அப்படிதான் சொன்னாங்க, அவங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க இல்ல செல்லமா. சோ பாவம் அந்த கண்டிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பானவன் வீட்டுல பேசிக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் எங்க சார் போச்சு விஜய் சேதுபதி அவர் கேட்கும் போது சிரிப்பு வந்துருச்சு. இது ஏஞ்சலா? எனக்கு உடனே பவித்ரா ஞாபகம் வந்துச்சு. நான் தான் அந்த பையன், யாரா அந்த ஏஞ்சல், நான் தான் அந்த ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா செட்டில் ஆயிட்டாங்க. ரொம்ப முட்டு கொடுக்குறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, மஞ்சரி பேசுறாங்க, முத்துக்குமரன் பேசுறாங்க, அன்ஷிதா அப்படின்ற மாதிரி ராணுவ இன்ஜுரிக்கு வந்து எல்லாரும் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அன்ஷிதா வந்து இல்ல சார் அவன் நடிப்பு சார், அதான் விஜய் சேதுபதி ஒரே மாட்டில முடிச்சுட்டாங்க. நடிப்போ இல்லையோ டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க வருத்தம் தாங்க படம் அப்படின்ற மாதிரி சொல்லி வேலையை முடிச்சுட்டாங்க. ஓகேவா? இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் சந்தேகம் வந்து மஞ்சரிக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன மொமெண்ட்டுக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நாம ஏற்கனவே நம்ம பேசுவோம்ல, ஜெஃப்ரிக்கு இது அடிபட்டிருந்தா வீடியோ பொங்கி எழுந்திருக்கும், நம்ம ட்வீட் கூட போட்டிருந்தோம். அதே கண்டென்ட் வீட்டுக்குள்ளேயும் பேசினாரு விஷாலு. இப்ப அதே கண்டென்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்களும் பேசும்போது நல்லா இருக்கு. நம்மளுக்கு தோணுது மத்தவங்களுக்கு தோணும் சந்தோஷமா இருக்காது. அது ஒரு எட்டர்னல் ஃபீலிங். நியாயமான விஷயம் என்னைக்குமே வந்துட்டு பேசப்படும் சார். அதான் நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஜெஃப்ரிய விஜய் சேதுபதி சார் வந்து இரு உனக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாரு. ஜெஃப்ரியும் அப்போதுல இருந்து ஒரு பதட்டத்துல இருக்காரு, ஐயோ நம்ம என்ன பண்ணோம் தெரியலையே அப்படின்னு. அப்புறம் நீங்க மறுபடியும் ரொம்ப ஜெஃப்ரிய நீங்க வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்க. அந்த வீட்டிலேயே கிளியரா வாரம் என்ன செய்யணும், என்ன செஞ்சா வீக்கெண்ட்ல நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும், வீக்கெண்ட்ல நம்ம எப்படி வந்து கெஸ்ட இம்ப்ரெஸ் பண்ணணும், வீக்கெண்ட்ல எப்படி ஹோஸ்ட் கிட்ட வந்து நல்ல பேரை வாங்கணும், எப்படி நான் கெட்ட பேர் வாங்கினா அதை எப்படி சமாளிச்சு அக்காங்க பாசத்தை கைப்பற்றணும், இது எல்லா பிளானையுமே ஜெஃப்ரி சூப்பரா பண்றாங்க. எப்படி இந்த சோசியல் மீடியால வந்து இந்த அக்காக பேருக்காக வந்த ஒரு மறுவாதையே போயிடுச்சு அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஜெஃப்ரி பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த அக்கான்ற வார்த்தையோட புனிதமே கெட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த அக்கா பாசத்துல டிராவல் ஆன மொமெண்ட் எல்லாம் பார்த்தா ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி வந்து வீட்டுக்குள்ள இன்னைக்கு பேசப்பட்டதுல அது எந்த அளவுக்கு ஜாக்லின் ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ ஒன்னு சொன்னாங்க. இல்ல பாயிண்ட் அக்கா பாசத்துல டிராவல் ஆகுறான்னு சொல்லியிருந்தா அது சூப்பரா இருந்தது. அந்த வார்த்தை வரல. ரயானு சொன்னாரு, அந்த வார்த்தை வந்திருந்தா சூப்பரா இருந்தது. ஓகே 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 அடுத்து வந்து அருணை வந்து வாழ்த்துறாரு. ஆமா ஆமா இந்த வீட்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா ஆனா 5 ஹவர் ஷெட்யூல்ல இன்னொரு வார்த்தையும் சொன்னார் அருண் கிட்ட. இந்த ஹார்ட் வரலன்னு சொன்னார்ல,
ஓகே பேபின்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? உங்க ட்ரெஸ்ல ஹார்ட் வரல, அது என்னங்க உங்களை சொன்னா வெளில நீங்க வீடியோ எல்லாம் வருது அப்படின்னாரு. அது சொன்னாரா? ஆர் யூ உள்ள ஓகே? ஷோல ப்ராப்ளம்? ஷோல கட் பண்ணிட்டாங்க. உள்ள மெயின் ஷோல 5.5 hours ஷோல. ஓ, அப்படி சொல்லிருக்காரா? ஓகேவா? இன்னைக்கு ஒட்டுமொத்த ஷோலயுமே விஜய் சேதுபதி சார் அங்கங்க பேசும் போதெல்லாம் நிறைய கட்டு அப்படியே அப்ரப்டா கட் ஆகுறதோ மியூட் ஆகுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. நிறைய பேசிட்டாப்ல. நீங்க அன்சிதாவனா வந்து புழக்கப்பட்டார். அன்சிதா அன்சிதா அழுகுறாங்க, ஜெஃப்ரி சைட்ல போய் அழுகுறாங்க, தவறு திருத்திக்க மாட்டாங்க. ஆமா சார் தப்பு சார் ஒத்துக்கு வாய் வரல பாருங்க. அதான் நான் சாரி அந்த கேமை சொல்லிட்டேன் ஏமா அப்படி ஆடினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாஸ்க் ரிவ்யூ நடந்துச்சு. நீங்க 2வது டே மஞ்சரி சொல்றாங்க, நீங்க 2வது டே 6 பேரா ஆடினாங்க சார் அப்படின்னும் போது அதுக்கு வந்து அன்சிதா அவர்களால எதுவுமே பேச முடியல. ஆனா இவங்க பண்ணதை மட்டும் பேசுறாங்க, இவங்க பண்ணதுக்கு மட்டும் சொன்னாங்க. ஒரு ரூல்ஸ் வர முத்து சொல்லியிருக்காரு, யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா திருப்பி அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு வந்துட்டு கேமை கண்டினியூ பண்ணணும். ஆனா இவங்க மூச்சு வாங்க உட்காந்து தப்புன்னு கேமுக்குள்ள வந்தாங்க. எல்லாம் தெரிஞ்சு முட்டு கொடுத்து பேசின அன்சிதாவை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிக்னிஃபைடா அவங்களுடைய ஃபேக் ஃபேஸ வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதாவது இருந்து இருந்து இது வந்து எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்கணும். நிறைய இடங்கள்ல அன்ஷிதா வந்து இந்த மாதிரி தான் ஓவர் ரியாக்ட் எல்லாமே பண்ணுவாங்க. டெவில் டாஸ்க்லயுமே இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. பட் இருந்து 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 மொத்தமா வந்து இங்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ஓகே, ஓரளவுக்கு இந்த விஷயம் வந்து சால்வ் ஆயிருக்கு. சால்வ் இன் த சென்ஸ் விஜய் சேதுபதி சார் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் நிறைய பேருக்கு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு. ஓகே, சோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது என்னமா மியூட் ஆயிட்டேன். ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது முத்து வந்து சவுண்டோட டேலண்ட் வந்து புரியுது சார் அப்படின்ற மாதிரி தனியா வந்து அப்ப விஜய் சேதுபதி சார் உங்க டேலண்ட பத்தி பேசுவோம் சார் அப்படின்னு முத்துக்குமரனுக்கு பதட்டம் உச்சத்துல. ராணுவ கிட்ட போய் புலம்பி ராணுவத்தை ஆமா சாதாரண விஷயமாயா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒன்னால இந்த என்எஃப்டி போல அப்படின்றத அவர் சொன்ன விதம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ராணுவம் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஆக்சுவலா ராணுவ சொன்னாரு. அந்த இவ்வளவு ரோத்துக்கு அப்புறம் அன்சிதா ஜெஃப்ரி பவித்ரா உட்கார்ந்து பேசும்போது அன்சிதா மறுபடியும் நார்மல் மோடு. நம்மளுடைய நட்பை பார்த்து கண்ணு போட்டுருச்சு போல, புரியல. நம்ம கேமை பார்த்து கண்ணு போட்டுருச்சு போல. கேமா ரைட்டா? ரைட்டு. ஓகே, இப்போ அந்த என்எஃப்பி டாஸ்க் வந்து ரயானுக்கு தான் இந்த சீசன்ல ரயான் தான் என்எஃப்பி டாஸ்க் வின் பண்ற கடைசி நபர் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியா ஃபர்ஸ்ட் அவர் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும் ஏன் விஜய் சேதுபதி சார் வந்து பிளண்டா வாழ்த்துக்கள்னு ரயானை கூப்பிட்டு சம்பந்தமே இல்லாம சொல்றாரு அப்படின்னு. அதுல என்ன சம்பந்தம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா ரயானுக்கு அது புரியவே இல்லை, இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சாரா அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான் அந்த இடத்துல இருந்தது. இல்ல புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரயானுடைய அந்த ஃப்ரீ பாஸ்க்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து செல்லாதுன்ற மாதிரி விஜய் பிக் பாஸ் வந்து நேற்று சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அவர் இனிமேல் தானே சொன்னாரு, இனிமேல் இனிமேல்னா இன்னும் செல்லாதுன்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு டபுள் த வேர்ட்ஸ் இது ஓடுச்சு சோசியல் மீடியா ஃபுல்லா. என்னை பொறுத்த வரைக்கும் அது செல்லும் அப்படின்ற மாதிரி நேற்று நான் ஸ்பேஸ்ல கரெக்டா பேசிட்டு கிளம்பினேன். அதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகே ஓகே, இப்போ இதுக்கு நடுவுல வந்து மஞ்சரி அவர்கள் அழுதாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து ஒரு மாதிரி எமோஷன் ஆயிட்டு அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து விழுந்துச்சு. சோ அது காரணம் என்னன்னா, எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. பட் மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வந்து துடிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல எனக்கு மறுபடியும் மஞ்சரிய வந்து டவுன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு மீண்டும் வந்து பேசப்பட்டுச்சு. சோ அது வந்து எந்த அளவுக்கு நியாயமா நினைக்கிறீங்க? அண்ட் மஞ்சரி அவர்களுடைய அந்த ஹைலைட்டிங் ஹேபிட், அந்த ஹைலைட்டர் அப்படின்ற சில விஷயங்களையும் விஜய் சேதுபதி சார் வந்து இன்னைக்கு பாராட்டினாரு. இன்னைக்கு வந்து அதை பாராட்டினாரு, அதை பத்தியும் சொல்லுங்க. ஆமா, எல்லாமே அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு சாரி சொல்லிட்டு அதை கடந்து போயிடுறாங்க. பட் அதை நான் ஹைலைட் பண்றது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்றத மென்ஷன் பண்ணும்போது விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பா பாராட்டினாரு. ஏன்னா
அந்த மாதிரி அவங்க சின்னதா பண்ற தப்பத்தான 1.5 மணி நேரம் 2 ஹவர் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறாங்க. ஆரம்பத்துல எப்பவுமே வீக்கெண்ட் எபிசோட்ல ஹோஸ்ட் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள பண்ற 5 நாள் தவறத்தான் பேசுறாங்க. 5 வார தவிர ஒரு சம்பந்தி மேட்டருக்கே 20 நிமிஷம் பேசினார்ல. உங்களால அதை ஏற்றுக்க முடியுது ஹோஸ்ட் பண்ணா. 1.5 மணி நேரம் ஷோல இல்ல 5 ஹவர் ஷோல பண்ற ஹோஸ்ட் உங்களால ஏத்துக்க முடியுது. 24 ஹவர்ஸ் இருக்கிற மஞ்சரியை உங்களால ஏத்துக்க முடியலன்னா அப்ப மஞ்சரி மேல என்ன டிஸ்கிரிமினேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வருது. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.